சார் தண்ணி குடிக்கலனா கிட்னி ஸ்டோன் வந்துடும் சொல்றாங்க, இது உண்மையா? அப்படி இல்லைன்னா கிட்னி ஸ்டோன் வரதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன சார்? தண்ணி குடிக்காம இருக்கிறது டீஹைட்ரேஷன் கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஆனா அது மட்டும் ஒரே காரணம் கிடையாது. இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல வர ஹெல்த் ப்ராப்ளம்ஸை எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் உப்பு அதிகமா எடுக்கிறது. மூணாவது காரணம் சில பேருக்கு மெட்டபாலிக்காவே ஆக்சலேட்ஸு அந்த மாதிரி சில உப்புங்க அதிகமாக கிட்னியில் போய் சேரும். அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துட்டே இருக்குன்னு வை, அந்த ஆளுங்களுக்கு அவங்களுக்கு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இல்லை மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஒபேசிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரிஸ்க் அதிகம். சில பேருக்கு வயிறு ப்ராப்ளம்ஸால் கூட இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லை, சில மெடிகேஷன்ஸ் கூட நம்ம எடுக்கும் போது கிட்னி ஸ்டோன்ஸோட ஃபார்மேஷன் ரிஸ்க்கு அதிகம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கவங்க எஸ்பெஷலி இந்த சம்மரில் தண்ணி கரெக்டான அமௌண்ட்டு எடுத்துக்கணும். வெயில் காலத்தில் தண்ணி சரியாக குடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.